மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழக அரசியல் பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு செங்கோட்டையன். அடுத்த கட்டமாக தாவேக்காவில் இணைய இருக்காரு. உங்களோட முதற்கட்ட பார்வை? உங்கள் செய்தியாளர் ரமேஷ் கூறியபடிதான் தாவேக்காவின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான கருவியாக செங்கோட்டையன் இருப்பார். சட்டமன்றத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறை மற்றும் பொது வழியிலே நடந்து கொள்ள வேண்டிய முறை, பொதுக்கூட்டங்களை எப்படி ஆர்கனைஸ் செய்வது, இதெல்லாம் செங்கோட்டையனின் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போதுமே அனுபவம் என்பது வேறு, அதே நேரத்தில் இளமை அது வேறு. இரண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி போக வேண்டும். செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதன் மூலமாக தார்மீக அடிப்படையிலே நான் ராஜினாமா செய்து விட்டேன் என்கிற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படையாக உணர்த்துகிறார். மனோஜ் பாண்டியன் கூட திமுகவில் சேர்ந்து விட்டுத்தான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். செங்கோட்டையன் தாவேக்காவில் சேர்வதற்கு முன்பே ராஜினாமா செய்து விட்டார். அப்படிதான் நாம் இதை பார்க்க முடியும். அதே நேரத்தில் தாவேக்கா எப்படி செங்கோட்டையனை பயன்படுத்திக் கொள்ள போகிறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். செங்கோட்டையனின் சீனியாரிட்டிக்கு ஏற்றவாறு சில பொறுப்புகள் அவருக்கு தரப்பட வேண்டும். அங்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த தலைமுறை இடைவெளி வராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர் கிட்டத்தட்ட 77 வயது. 77 வயது ஆகும்போது ரொம்ப அரசியலிலே எம்ஜிஆர் காலம் தொட்டு, இன்னும் சொல்லப்படால் அகில இந்திய அதிமுக என்கிற அந்த அகில இந்திய அடைமொழி கோயம்புத்தூர் பொதுக்குழு செயற்குழுவிலே எம்ஜிஆரால் சூட்டப்பட்டது 1975. அந்த பொதுக்குழு செயற்குழுவுக்கு செங்கோட்டையன் பொருளாளர். அவ்வளவு பெரிய சீனியாரிட்டி. எனவே அதையெல்லாம் வைத்து தாவேக்கா வளர வேண்டும். தாவேக்கா எடுக்க வேண்டிய ஒரு அரசியல் முடிவு என்றுதான் நான் இதை பார்க்கிறேன். நிச்சயமா அடுத்த கட்ட நகர்வு என்ன, செங்கோட்டையன் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத அவர் சீக்கிரமே தெரிவிப்பாரு அப்படின்னு புகழேந்தியும் குறிப்பிட்டிருந்தாரு. இப்ப அவரோட அடுத்த கட்ட நகர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகும் பட்சத்துல அது தாவேக்கா உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கும் சரி, அரசியல் களத்திலையும் சரி, என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? தாவேக்காவுக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகான பின்னடைவில் இருந்து அவர்களுக்கு இப்போது அது ஒரு வகையிலே நிவர்த்தி கிடைக்கும். ஏனென்றால் செங்கோட்டையன் ரொம்ப சீனியர் லீடர். விஜய் தலைமை ஏற்றுக்கொள்கிறார். என்ன காரணமாக இருக்கும்? எம்ஜிஆரின் புகழ் பாடுகிறார் விஜய். கரிகாலன் வைத்து குறி தப்பவே தப்பாது என்று காஞ்சிபுரத்திலே பழைய மர்மயோகி வசனத்தை எல்லாம் மேற்கோள் காட்டுகிறார். எனவே விஜயை ஆதரிப்பது என்பது எம்ஜிஆர் காலத்து சீனியராக இருக்கிற தனக்கு பொருத்தமானதுதான். எம்ஜிஆர் காலத்திலே சீனியர்கள் இப்போது அதிமுகவில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்களும் வரலாம் என்கிற அந்த ஒரு சமிக்ஞை வெளிப்படும். அதிமுகவிலே நிறைய சீனியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கான மன வருத்தம் இருக்கிறது. அவர்கள் விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் இனிமேல் தயக்கம் இருக்காது. சரி, செங்கோட்டையனே போய்விட்டார், நாம் போவதில் என்ன தவறு என்று அவர்கள் நினைப்பார்கள். இது தாவேக்காவுக்கு பெரிய அனுகூலம், லாபம். அதே நேரத்தில் தாவேக்கா வந்து விடும், நமது கூட்டணிக்கு வந்து விடும், மெகா கூட்டணி ஏற்படுத்த போகிறோம், இனி பெரிய கூட்டணியாக விஸ்தரிக்கப்பட போகிறது என்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அந்த அரசியல் வியூகத்திற்கு இது ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி விழுந்துவிடும். இனி தாவேக்கா என்கிற கட்சி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போவதற்கு வழி இல்லை. காரணம், அதிமுகவின் சீனியர் தலைவர் அதிமுகவில் நீக்கப்பட்டவரை அவர்கள் கட்சியிலே சேர்ப்பார்கள் நாளைக்கு. ஆக தாவேக்காவுக்கு இது அரசியல் ஸ்திரத்தன்மை, அதிமுகவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். ஆனால் அதை அவர்கள் நிவர்த்தி செய்வார்கள். காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு சுற்றுப்பயணம் போக போகிறார். அவர்களோட ரெட்டையில இருக்கிறது, எம்ஜிஆர் கொடுத்த சின்னம் இருக்கிறது. இதையெல்லாம் அவர்களுக்கான பிளஸ் பாயிண்டாக பார்ப்பார்கள். திமுகவை பொறுத்தவரையில் இதில் பிரச்சனையே இல்லை. திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி எவ்வளவு பிளவுபடுகிறதோ அவ்வளவு நமக்கு லாபம். ஏனென்றால் செங்கோட்டையன் திமுகவில் சேர்வதாக கூட பேச்சு அடிபட்டது. ஆனால் அதை வேண்டாம் என்கிற முடிவை அவர் எடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்திலே நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதுதான், தமிழ்நாடு அரசியல், தேர்தல் அரசியல் மிக பரபரப்பான காலகட்டத்திற்கு போகிறது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதற்கு இந்த ரெட் ஃபோர்ட் ரூட் உதவும் என்று விஜய் நினைக்கிறார். அடுத்த கட்டமாக செங்கோட்டையன் என்ன செய்ய இருக்கிறார் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அவரோட நிலைப்பாடு கூடிய விரைவில் தெரிய வரும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப செங்கோட்டையனோட ராஜினாமாவை தொடர்ந்து அவரோட ஆதரவாளர்களோட வருகை, அதிமுகவிலிருந்து நீக்கம் அப்படிங்கறதையும் நம்ம எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக அவரது ஆதரவாளர்கள், அதாவது நீங்க கரூரிலிருந்து இந்த கொங்கு மண்டலத்தை எடுத்து பார்க்க வேண்டும். கோபிச்செட்டிப்பாளையம் அதை சுற்றி செங்கோட்டையனுக்கு ஆதரவு ஓட்டு வங்கி அதிகமாக இருக்கும், பிற பகுதிகளில் குறைவாக இருக்கும். என்றாலும் அவர் சார்ந்துள்ள அந்த சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் அவருக்கு பின்னால் இருப்பார்கள். இன்னொன்று, பிஜேபியால் அவர் ஏமாற்றப்பட்டு விட்டார் என்கிற உணர்வு அங்கு இருக்கிறது. முதலிலிருந்து அவர் பிஜேபி தலைவர்களை சந்தித்து பேசினார், அதிமுக ஒற்றுமையை வலியுறுத்தினார். ஆனாலும் அவரை மிகப்பெரிய அளவுக்கு அவமானப்படுத்தி விட்டார்கள் என்கிற ஒரு எண்ணம் அங்கு இருக்கிறது. அந்த எண்ணத்தில் இருப்பவர்கள் இங்கு சேர்வார்கள் ஒன்று. அதே நேரத்தில் தாவேக்காவின் கூட்டணி சேர்க்கை நாளைக்கு, உதாரணமாக திரு டிடிவி தினகரன் போவதற்கு இது வழி ஏற்படுத்தி கொடுக்கும். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு புதிய கட்சிக்கு ஒரு நாமகரணத்தை நடத்தி அந்த புதிய கட்சி தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இது வழிவகுத்து கொடுக்கும். ஏனென்றால் செங்கோட்டையன் அனைவருக்குமான ஒரு இணைப்பு பாலமாக அங்கு இருப்பார், எம்ஜிஆர் காலத்து சீனியர். இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான்.
அதே நேரத்தில் செங்கோட்டையனையும் தாவேகா சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விஜய் மீதான குற்றச்சாட்டு பொதுவழி குற்றச்சாட்டு என்னவென்றால் அவர் யாரையும் சந்திப்பது இல்லை என்பது பொதுவழி குற்றச்சாட்டு. ஆனால் மூத்த தலைவர்கள் எப்போதுமே தொடர்ந்து அவர்களுக்கு சந்திப்புகள் நிகழ்த்த வேண்டும், தொடர்ந்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இது அரசியலில் ரொம்ப இன்றியமையாத தேவை. அந்த அளவுக்கு விஜய் அந்த இங்கீதம் காட்டுவாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. இதுவரைக்கும் நம்ம விஜயை அப்படியான பொது வழியில் பார்க்கவில்லை, மேடைகளில் தான் பார்க்கிறோம். எனவே அவரது பாணி அரசியலையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ரொம்ப அணுகத்தகுந்த ஒரு தலைமையாக அவர் மாற வேண்டும். இப்படி ரெண்டு பக்கமுமே இதுல சில விஷயங்கள் இருக்கின்றது. முக்கியமா பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கு அப்படின்னு. உங்களோட தற்போதைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு இணைப்பில் தெரிவித்தமைக்கு நன்றி.